வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது ஜல்லிக்கற்கள் ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்துள்ளனர். ஜல்லிக்கற்கள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, வேலூரில் எந்த இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது? எப்படி இந்த விபத்தானது நிகழ்ந்தது? ஜான் பிரிட்டோ. வணக்கம் வசந்த். அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே செம்பேடு என்ற கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் இன்று காலை சுமார் 20 பேர் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கால்வாயை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது குடியாத்தம் மேல்பாடி அந்த சாலையில் ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த டிப்பர் லாரி ஒன்று வந்திருக்கிறது. நிலத்தடி மாறிய டிப்பர் லாரி அங்கே வேலை செய்து கொண்டிருந்த பொதுமக்கள் மீது சாய்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். தற்போது 2 பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 6 பேர் இதில் சிக்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் குடியாத்தம் தீயணைப்புத் துறையினரும் குடியாத்தம் காவல்துறையினரும் இந்த டிப்பர் லாரிக்கு அடியில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஜான் பிரிட்டோ, உள்ளே சிக்கியிருப்பதாக சொல்லப்படும் அந்த 6 பேர் தற்பொழுது உயிருடன் இருக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஏதேனும் உள்ளனவா? இல்லை, தற்போது அதாவது உள்ளே இருப்பவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா அல்லது காயமடைந்திருக்கிறா என்ற எந்த தகவலும் வெளிவரவில்லை. தற்போது அதாவது சடலமாக மீட்கப்பட்டுள்ள பெயர்கள் மட்டும் வெளியாகி இருக்கிறது. அதாவது மல்லிகா, லட்சுமி என்ற 2 பேர் மட்டும்தான் தற்போது சடலமாக மீட்கப்பட்டு இருக்கிறார்கள். உள்ளே இருப்பவர்கள் நிலை என்னவென்று இதுவரை தெரியவில்லை. ஏனென்றால் அது முழுவதுமாக ஜல்லிக்கற்களை ஏற்றி வந்த லாரி என்பதால் அதன் உள்ளே அந்த 6 பேர் புதைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவர்களை இன்னும் சற்று நேரத்தில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு அவர்கள் சடலமாக அல்லது உயிரோடு மீட்கப்படுவார்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். ஜான் பிரிட்டோ, இப்பொழுது சம்பவம் நடந்த இடத்திற்கு யாதேனும் அரசியல் அதிகாரிகள் யாராவது வந்திருக்கிறார்களா? ஏதேனும் இந்த தகவலை பற்றி ஏதேனும் தெரிவித்திருக்கிறார்களா? ஜான் பிரிட்டோ, தற்போது குடியாத்தம் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினர் மட்டுமே சம்பவ இடத்தில் இருக்கிறார்கள். மேலும் குடியாத்தத்தை சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இந்த இடத்தை தற்போது முகாமிட்டு அந்த மீட்பு பணியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் இப்போது இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.